அடேங்கப்பா, கேப்டன் மில்லர் நெருங்க முடியாத இடத்தில் அயலான் வசூல். 2024 பொங்கல் ரேஸில் தனுஷ் சிவகார்த்திகேயன் நேருக்கு நேராக மோதினர். அதன்படி தனுஷின் கேப்டன் மில்லர், சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அயலான் திரைப்படங்கள் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகின. இதில் ஆரம்பத்தில் கேப்டன் மில்லர் மாஸ் காட்டினாலும் இப்பொழுது அயலான் தான் சிறப்பாக சம்பவம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு அயலான், கேப்டன் மில்லர், லால் சலாம் படங்கள் வெளியாகவிருந்தன. இதில் ரஜினி கேமியோ ரோலில் நடித்திருந்த லால் சலாம் பொங்கல் ரேஸில் இருந்து பின்வாங்கியது. இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. லால் சலாம் விலகியதை அடுத்து தனுஷின் கேப்டன் மில்லரும் சிவகார்த்திகேயனின் அயலானும் பொங்கல் ரேஸில் களமிறங்கினர். இதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த ஆண்டு பொங்கல் வின்னர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தனுஷ், சிவகார்த்திகேயன் இருவருக்கும் சம அளவில் ரசிகர்கள் இருந்தாலும் மக்களிடம் எந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்ப்பு இருந்தது. இந்நிலையில் கேப்டன் மில்லர், அயலான் என இரு படங்களும் ஜனவரி 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகின. அதேபோல் விஜய் சேதுபதி இந்தியில் நடித்துள்ள மேரி கிறிஸ்மஸ், அருண் விஜயின் மிஷன் ஆகிய படங்களும் வெளியாகின. தனுஷின் கேப்டன் மில்லர் படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்ததால் முதல் நாள் மட்டுமே சிறப்பான ஓபனிங் இருந்தது. ஆனால் விமர்சன ரீதியாக கதை, திரைக்கதை, மேக்கிங் ஆகியவை சொதப்பி விட்டதாக கமெண்ட்ஸ்கள் வைரலாகின்றன. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் கேப்டன் மில்லர் படத்துக்கான வரவேற்பும் பாக்ஸ் ஆபீஸ் வசூலும் மிகப்பெரிய அளவில் குறைய தொடங்கின. அதே நேரம் சிவகார்த்திகேயனின் அயலான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக ஃபேமிலி ஆடியன்ஸிடம் நல்ல ரீச் ஆனது. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜர்னலில் காமெடி பிளஸ் மேக்கிங் என பக்கா கமர்ஷியல் ஹிட் அடித்தது. இதனால் அயலான் வசூல் முதல் நாளை விட அடுத்தடுத்த நாட்களில் மேலும் அதிகரித்தன. அதேபோல் 4 நாட்களில் 50 கோடியை வசூலித்ததாக படக்குழு அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்றோடு பொங்கல் விடுமுறை முடிந்துவிட்டது. அதன் அடிப்படையில் 12ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான முதல் 6 நாட்களில் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தனுஷின் கேப்டன் மில்லர் 38 முதல் 40 கோடி மட்டுமே கலெக்ஷன் செய்துள்ளது. ஆனால் சிவகார்த்திகேயனின் அயலான் இதுவரை 60 கோடிக்கும் அதிகமாகவே வசூலித்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சிவகார்த்திகேயன் தான் இந்த ஆண்டு பொங்கல் ரேஸில் வின்னர் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். சிவகார்த்திகேயனின் கடந்த ஒரு சில படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் அயலான் படத்தின் மூலம் அவர் ஒரு கம்பேக்கை கொடுத்துள்ளார். இனி அவர் நடிக்கவிருக்கும் கதைக்களத்தில் இது போன்ற வித்தியாசமான கதைக்களம் இருக்கும் என்றும், ரசிகர்களுக்கு எந்த மாதிரியான கதைக்களம் பிடித்திருக்கிறதோ அது சம்பந்தமாகவே எனது படங்கள் இனி வரும் நாட்களில் இருக்கும் என்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷின் ரசிகர்கள் இன்னும் வெறியாகவே இருக்கின்றனர். தனுஷின் கேப்டன் மில்லர் படம் அவருக்கு ஒரு சிறந்த கம்பேக் எதிர்பார்த்திருந்த நிலையில் அது இப்பொழுது தோல்வி அடைந்ததை அடுத்து தனுஷின் ரசிகர்கள் மிகுந்த கவலையுடன் இருக்கின்றனர். அவர் நல்ல கதைக்களத்தை எடுக்கவில்லை என்றும், படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னே 1000 பில்டப் கொடுப்பதால் தான் இப்படி ஆகிவிட்டது என்றும் ஒரு சில தரப்பினர் வாதம் வைத்து வருகின்றனர். தனுஷின் அடுத்த படமாவது நல்ல கதைக்களத்துடன் நல்ல வரவேற்பில் இருக்க வேண்டும் என்று தனுஷின் ரசிகர்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்து வருகின்றனர்.